வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக பீகார் செல்கிறார். பாட்னாவில் உள்ள ஜெயபிரகாஷ் கோலம்பரில் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தவுள்ளார். 600க்கும் மேற்பட்ட இலக்கியவாதிகள், கலைஞர்கள் பங்குபெறும் உன்மேஷா சர்வதேச இலக்கிய விழாவில் 3வது பதிப்பின் நிறைவு அமர்வில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் 118வது பிறந்த நாளான இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவரது துணிச்சல், தேசபக்தி மற்றும் தியாகம் ஆகியவை வலுவான தேசத்தை கட்டி எழுப்ப ஊக்குவிப்பதாக அமைகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 126வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். தென்கொரியாவில் குவாங்ஜூ நகரில் நடைபெற்று வரும் பாரா உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான தனிநபர் பிரிவில் இந்தியாவின் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் கலப்பு அணிபிரிவில் தோமன் குமாருடன் இணைந்து வெண்கலப் பதக்கத்தையும் அவர் வென்றுள்ளார். புதுடெல்லியில் நேற்று தொடங்கிய உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பீகாரை சேர்ந்த சைலேஷ்குமார் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் அப்பிரிவில் வருண் சிங் பாட்டி வெண்கலப் பதக்கத்தையும், தீப்தி ஜிவாஞ்சு பெண்கள் 400 மீட்டர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.